அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கிய நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழன் வரலும் ஆங்கில பயிற்சி அப்படிங்கிற இந்த அரிதான ஒரு திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான், முழுமையாக கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோவில் இந்த காணொலியில் மிக முக்கியமாக ரொம்ப 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 முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தோட மந்திர சொல்லே இதுதான். இது என்ன அப்படின்னா 4 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை, verb, VERB, verb அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து நோ, KNOW. இது நிச்சய முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன தெரியுங்களா? KNOWவில் அந்த கேவும் சைலண்ட், அந்த லெட்ரு டபிள்யூவும் சைலண்ட். நீங்கள் நோன்னு தான் படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். படிக்கிறதுல ரொம்ப அடிப்படையான வார்த்தையாக இருந்தாலும் இதில் 2 சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்குது. KNOW, நோ. நோன்னா தெரியும். ஐ நோ திஸ், ஐ நோ, எனக்கு இது தெரியும். யூ வில் நோ இங்கிலீஷ், உங்களுக்கு ஆங்கிலம் உங்களுக்கு தெரிய போகும், நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சுக்குவீங்க. எவ்ரிபடி நோஸ் இங்கிலீஷ், எல்லோருக்கும் ஆங்கிலம் தெரியும். அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம கொண்டு வருவோம். நோ அப்படின்னா தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து வில், WILL. வில்லுனா இதுவும் எதிர்காலத்தை குறிக்கிறது தான். ஐ வில் கோ, நான் போவேன். தே வில் கோ, அவர்கள் போவார்கள். ஐ வில் ஈட், நான் சாப்பிடுவேன். தே வில் ஈட், அவர்கள் சாப்பிடுவார்கள். வில் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்குது. இதில் ஐக்கும் வில்லு தான். ஐ வில் கோ, வி வில் கோ, யூ வில் கோ, நீ போவாய். யூ வில் கோ, நீங்கள் போவீர்கள். ஹி வில் கோ, அவன் போவான். ஷி வில் கோ, அவள் போவாள். இட் வில் கோ, அது போகும். தே வில் கோ, அவர்கள் போவார்கள். இந்த வில் வந்து எல்லாத்துக்கும் வில்லு தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெயின் வேர்ப் வரும். இந்த வில்லுங்கிறது ஒரு ரொம்ப சூப்பரான சப்போர்ட்டிங் வேர்பு. பட் இந்த 100 வேர்பில் டாப்பில் இருக்கிறதுக்கு காரணமே ஆல்மோஸ்ட் எந்த ஃபியூச்சர் பற்றி நீங்கள் பேசினாலும் வில்லு இல்லாமல் நீங்கள் பேசவே முடியாது. ஸோ ஃபியூச்சரோட அடிப்படையான வார்த்தையே, எதிர்காலத்தோட அடிப்படையான வார்த்தையே வில் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்பு வந்து திங்க், THINK, திங்க். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னாக்கா யோசிக்கிறது தான் உலகத்திலேயே கஷ்டமான ஒரு செயல்னா திங்க் பண்ணுறது தான். பாக்கியெல்லாம் பண்ணிடலாங்க, திங்க் மட்டும் ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம். திங்க் இன் இங்கிலீஷ். நீங்கள் ஆங்கிலத்தில் உங்களால் யோசிக்க முடியும்னா நீங்கள் ஆங்கிலத்தில் பேசிடலாம். எந்த மொழியில் நம்ம அதிகமாக யோசிக்கிறோமோ அந்த மொழியை நல்லா பேச முடியும். அப்போ ஆங்கிலத்தில் நீங்கள் பேசணுன்னா திங்க் இன் இங்கிலீஷ். ஆங்கிலத்தில் நீங்கள் உங்களுடைய நினைப்பு ஆங்கில வார்த்தைகளால் உண்டாக்கப்படணும். அப்படி நீங்கள் ஆங்கிலத்தால் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலம் ஈஸியாக வந்துடும். திங்க் இன் இங்கிலீஷ், யூ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்பு வந்து டேக், TAKE. டேக்னா எடுக்கிறது. இதுக்கும் நிறைய மீனிங் இருக்குது. இருந்தாலும் முக்கியமான சில மீனிங் மட்டும் பார்க்கலாம். டேக், கேன் யூ டேக் திஸ், இதை எனக்கு எடுத்து கொடுக்குறியா? கேன் யூ டேக் திஸ்? டிட் யூ டேக் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் நீ எடுத்துக்கிட்டியா அப்படிங்கிறதுக்கும் அந்த டேக் தான் வரும். ஸோ டேக் அப்படின்னா எடுக்கிறது அப்படிங்கிறதுல வருது. ஸோ வி ஹாவ் டு டேக் இங்கிலீஷ் கிளாஸஸ் அப்படின்னா டு லேர்ன் இங்கிலீஷ் வி ஹாவ் டு டேக் இங்கிலீஷ் கிளாஸஸ்னால் நம்ம இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுத்துக்கணும். ஸோ ஃபார் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் வி நீட் கிளாஸஸ், ஸோ வி டேக் கிளாஸஸ். டேக் அப்படிங்கிறது அகெயின் வெவ்வேறு வாக்கியங்களில் வெவ்வேறு விதமாக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அடிப்படையான ஒரு அர்த்தம் வந்து டேக்குன்னா எடுக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்பு வந்து SEEC. இது புலன்களை, நம்ம உள்ள 5 புலன்களில் மிக முக்கியமான புலன் வந்து பார்க்குறது. அந்த தான் SEEC தான் பார்வை. ஐ see this world through my eyes. என்னுடைய கண்கள் வழியாக இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன். அவ்வளோ முக்கியமான ஒரு புலன் இது. இந்த புலனை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும், எல்லாமே நமக்கு கைக்கு வந்துடும். ஐ see, we see, நாங்கள் பார்க்கிறோம். they see, அவர்கள் பார்க்கிறார்கள். சீங்கிறது அவ்வளோ முக்கியமான வார்த்தை. ஏன்னா நம்ம எப்பெல்லாம் முழிச்சிருக்கோமோ அப்பெல்லாம் பார்க்குறோம், எப்பெல்லாம் முழிச்சிருக்கோமோ அப்பெல்லாம் we see. அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்பு வந்து கம், COME. கம் அப்படின்னா வான்னு அர்த்தம். இப்போ நார்மலாக நம்ம பேசுகிறோம் கம் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே வா அப்படின்னு சொல்லி இந்த ஹியருங்கிற வார்த்தை இந்த கம்மோட வார்த்தையோட அடிக்கடி வரும். இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ கம்முங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு வார்த்தை தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம் அப்படின்னு ஒரு முழுமையான வாக்கியமாகவே இருக்கும். கம், கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி கம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான வாக்கியமாகவே நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு செயல் வார்த்தை வேர்பு வந்து கம்ப்ளீட்டாக வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு பயன்படுது. கம் வந்து இது வந்து இன்னொரு முக்கியமான வார்த்தை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்பு வந்து குட், COULD. எல் வந்து சைலண்ட்டு, குட்டுன்னு தான் படிக்கணும். குட்டுன்னா முடியும். இப்போ கேன்னா முடியும்னு முன்னாடி சொல்லணும். குட்டுனாலும் முடியும் தான். ஒரு பாஸ்ட்
கண்டிஷனில் அதை சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, ஐ கேன் கோ அப்படின்னா நான் போக முடியும். நம்ம முன்னாடி பார்த்தோம். ஐ குட் கோன்னா நான் போக முடிந்தது, அதனால நான் போனேன். என்னால் போக முடிஞ்சது, நான் போனேன். ஸோ ஐ கேன் கோனா என்னால் போக முடியுங்கிற ஒரு நிகழ்காலத்தையோ எதிர்காலத்தையோ பற்றி பேசுறது. ஐ குட் கோன்னா பாஸ்ட் டென்ஸில் எனக்கு முடிஞ்ச விஷயத்தை பற்றி கூட ஐ குட் கோ அப்படிங்கிறப்ப என்னால் போக முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இதை விட முக்கியமாக இதுக்கு ஒரு செயல்பாடு இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு குட்னா கேன் ஐ டேக் திஸ்னா இதை நான் எடுத்துக்கவான்னு கேட்கலாம். அதையே மரியாதையாக கேட்கணுன்னா குட் ஐ டேக் திஸ். அந்த குட் ஐ டேக் திஸில் அடக்கம், மரியாதை, பணிவு, பர்மிஷன் கேட்கறது இருக்குது. அதனால் குட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது ஆங்கில பேச்சு வழக்கில் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துறது. அதுக்குன்னு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மரியாதையாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட பேசணுன்னா குட் ஐ டேக் திஸ்ன்னு சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப கேன் ஐ டேக் திஸ், இதை நான் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதை நான் எடுத்துக்கலாங்களா அப்படின்னு குட் ஐ டேக் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு மரியாதை வருது. அதனால் குட் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது ஆங்கில பேச்சில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து வாண்ட், டபிள்யூஏஎன்டி. வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவை இருக்குது, எல்லாருக்கும் ஆசை இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட், ஐ வாண்ட் அ கார், ஐ வாண்ட் அ பங்களா, ரைட், ஐ வாண்ட் அ ஸ்டேட்டஸ். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். எனக்கு ஆங்கிலம் கற்றுக்கணுன்னு விருப்பமாக இருக்குது. எனக்கு கார் வேணும்னு இருக்குது, எனக்கு பங்களா வேணும்னு இருக்குது. எல்லாமே தேவை தான், எல்லாமே விருப்பம் தான். ஐ ரியலி வாண்ட். இந்த வாண்ட்டுங்கிறது, இந்த வாண்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை. ஆசை அப்படிங்கிறதே இந்த வாண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. டபிள்யூஏஎன்டி வாண்ட் அவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வாண்ட்னா வேண்டும், விரும்புகிறேன், வேண்டும் அப்படிங்கிற ரெண்டு அர்த்தம் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து லுக், எல்ஓஓகே. லுக்குன்னா பார்க்குறது. ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னா, லுக்குக்கு அப்புறம் ஏடி போட்டிங்கன்னா லுக் அட் மீ, என்ன பாருங்கள். லுக் அட் ஹிம், அவனை பாருங்கள். லுக் அட் ஹேர், அவளை பாருங்கள். லுக் அட் தெம், அவர்களை பாருங்கள். அப்படிங்கிறது லுக்குங்கிறது முக்கியமான வார்த்தையாக கருதப்படுகிறது. ஏன்னாக்கா நீங்கள் பேச்சு வழக்கில் கட்டாயமாக சொல்லலாம், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். லுக் ஹியர், அங்கே பாருங்கள். லுக் தேர், அங்கே பாருங்கள். அப்படிங்கிறப்ப எங்கே பார்த்தாலும் அதை யூஸ் பண்ணுவோம். அதுதான் அந்த பார், லுக்குங்கிறது. லுக்குன்னா பார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து யூஸ், யூஎஸ்சி. யூஸ்னா பயன்படுத்து. வி யூஸ் ஆல் தி திங்ஸ், லைக் நிறைய பொருள்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். டெய்லி யூஸ், நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகிறோம். இந்த பயன்படுத்துறது தான் யூஸ். ஸோ நம்ம கடைக்கு போகிறப்ப ஏதாவது எதை பயன்படுத்துகிறோமோ அந்த திங்ஸை நம்ம வாங்குவோம். வி கோ டு ஷாப், we buy things, we use them. So again நம்ம வந்து யூஸுங்கிறது பயன்படுத்துறது. I use, they use, நான் பயன்படுத்துகிறேன், அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஸோ யூஸுங்கிறது பயன்படுத்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து ஃபைண்ட், எஃப்ஐஎன்டி. ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறது. ஹவு டு ஃபைண்ட் திஸ் ஒன், ஹவு டு ஃபைண்ட் தட் ஒன். இதை எப்படி பிடிக்கிறது, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு ஃபைண்ட் த லொக்கேஷன் ஆஃப் ஸ்மிருதி அகாடமி. ஸ்மிருதி அகாடமியோட லொக்கேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஹவு டு ஃபைண்ட் யுவர் அட்ரஸ், உங்களுடைய முகவரியை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஹவு டு ஃபைண்டுங்கிறது கண்டுபிடிக்கிறது. இந்த வினைச்சொல் சம்மந்தமாக என்ன மாதிரி உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விகளை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் கட்டாயமாக அதுக்கு பதில் கொடுக்குறேன். முடிவில் மறந்துடாமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. அதே சமயத்தில் கட்டாயமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.